ராஜஸ்தான் மாநிலத்தில 13 வயது சிறுமி கடத்தப்பட்டு 30க்கும் மேற்பட்ட நபர்களால கற்பழிக்கப்பட்ட வழக்குல 4 தனியார் விடுதிகள வந்து பார்த்தீங்கன்னா, காவல்துறையினர் இடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதாவது 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வீட்டுக்கு போறதுக்கு. அப்போ ரிக்ஷா ஓட்டுநர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்கள வீட்ல விட்டுறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயி, கடத்தி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாட்ஜ்ல வந்து ஓனர்கிட்ட வித்துடுறான். வித்துட்டு அவன் வந்துடுறான். அந்த லாட்ஜ் ஓனர் என்ன பண்றாரு, அந்த சிறுமிய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு, அவங்க பாலியல் தொழில்ல ஈடுபடுத்த விட்டுர்றான். ஓகேவா? அதன் பிறகு பெற்றோர்கள் வந்து அந்த பொண்ணு மிஸ்ஸிங்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸார் ஒரு 5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து தேடியிருக்காங்க. 5 நாளுக்கு பிறகு ஒரு லாட்ஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆள் நடமாட்டம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு ஒரு துப்பு போகுது. உடனே அந்த லாட்ஜ சோதனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சிறுமி மீட்கப்படுறாங்க. அந்த சிறுமிகிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க. என்னலாம் நடந்ததுன்னு சொல்லி. அதாவது கிட்டத்தட்ட அந்த பொண்ண வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிறுமிய 4 லாட்ஜுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு லாட்ஜ்லயும் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நபர் அந்த பொண்ண கற்பழிச்சு சீரழிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு என்னால முடியல, என்ன விட்டுருங்க, எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுருக்குது. அந்த பொண்ண உடல் ரீதியாவும், மன ரீதியாவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொடுமை பண்ணியிருக்காங்க. அப்படி கத்தி என்னைய விட்டுருங்கன்னு டார்ச்சர் பண்ணா, அந்த பொண்ண அடிச்சு மிரட்டி மதுவ குடிக்க வச்சு கற்பழிப்பு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த பொண்ணே குடுத்த ஸ்டேட்மெண்ட் இது. ஆகையால வந்து பார்த்தீங்கன்னா, உடனடியா அந்த காவல்துறையினர் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி, இந்த 4 தனியார் தங்கும் விடுதிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓனர அரெஸ்ட் பண்ணதோட மட்டும் இல்லாமல், அந்த விடுதிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா, இடிச்சு தரைமட்டம் ஆக்கிட்டாங்க. ஓகேவா? அதன் பிறகு அந்த கற்பழிப்புல ஈடுபட்டான் பார்த்தீங்களா, அந்த 22 நபர்கள வந்து கைது பண்ணியிருக்காங்க. மேற்பட்ட நபர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, தேடிட்டு இருக்காங்க. ஓகேவா? இதுதான் இந்த நியூஸோட அப்டேட்டு. அதாவது எந்த ஒரு பெண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய விருப்பம் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா, தொடவோ கூடாது. எந்த ஒரு பாலியல் சீண்டல்ல ஈடுபடக்கூடாது. ஓகேவா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கவனமா இருங்க. பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, யாருக்கும் எந்த ஒரு துன்புறுத்தல் செய்யாம இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறேன். மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணாம பார்க்குறவங்க, தயவுசெய்து ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.